இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குன்னூரில் மஞ்சள் நிறத்தில் விநியோகிக்கப்படும் குடிநீர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க பொதுமக்கள் கோரிக்கை. சாத்தான்குளம் அருகே பொது பாதையை ஆக்கிரமித்துள்ள தனிநபர்கள், ஆக்கிரமிப்பை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வரும் அவலம், சாலை மற்றும் குடிநீர் குழாய் உடைப்பை சீரமைக்க கோரிக்கை. விருத்தாச்சலம் அருகே உள்ள குடிநீர் விநியோகம் இன்றி தவிக்கும் மக்கள், முறையாக குடிநீர் வழங்க கிராம மக்கள் வலியுறுத்தல். செல்போன்களில் மூழ்கி எதிர்காலத்தை பாழாக்கி வரும் சிறுவர்கள், பாரம்பரிய விளையாட்டுகளை அறிமுகம் செய்து மாணவர்களை மீட்டெடுக்கும் சிறந்த முயற்சி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யும் குடிநீர் மஞ்சள் நிறத்தில் காட்சியளிப்பதால் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடந்த சில தினங்களுக்கு முன் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பின. இந்நிலையில் குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட 30 வார்டுகளில் விநியோகிக்கப்படும் குடிநீர் சுத்திகரிக்கப்படாமல் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வதால் தண்ணீர் மஞ்சள் நிறத்தில் காட்சியளிப்பதாகவும் இதனால் உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் புகார் கூறுகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் தண்ணீரை சுத்திகரித்து விநியோகிக்க கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில வாரங்களாக குன்னூர் நீலகிரி மாவட்டத்தில் நிறைய மழை வந்ததுனால தண்ணி குன்னூர் நகராட்சி தண்ணியை அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே விட்டது பார்த்திங்கன்னா ஒரே மஞ்சளாக இருக்குது, தண்ணி மஞ்சேன்னு இருக்குது. அதனால் குழந்தைங்க எல்லாருக்குலேயும் குழந்தைங்க இருக்காங்க, அதை குடித்தா வயிற்றுப்போக்கு, அப்புறம் கால்ரா, மஞ்சக்காமலை இதெல்லாம் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இதை நடவடிக்கை எடுத்து குன்னூர் நகராட்சி கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தண்ணியை கொஞ்சம் சுத்தமாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சில நாட்களாக நமக்கு வழங்கப்படுற குடிநீர் மஞ்சள் கலரில் வருது. இது குடிக்கிறதுக்கு பயன்பாட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதனால் பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. மஞ்சக்காமாலை மற்ற காய்ச்சல் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்காக குன்னூர் நகராட்சி இதுக்கு நடவடிக்கை மேற்கொண்டு இந்த நீரை சுத்திகரித்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். சாத்தான்குளம் அருகே குருக்கால்பேரியில் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்றி சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் பேய்க்குளம் அருகே உள்ள குருக்கால்பேரியில் 10க்கும் மேற்பட்ட அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த 40 ஆண்டுகளாக வசித்து வரும் இவர்களின் குடியிருப்புக்கு குருக்கால்பேரி பிரதான சாலையில் இருந்து 12 மீட்டர் அகலம் உள்ள பொதுப்பாதை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பாதையை அதே பகுதியில் உள்ள தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து கற்களை கொண்டு பாதையில் தடைகளை ஏற்படுத்தியுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் பொது பாதையை ஆக்கிரமிப்பை அகற்றி பாதை அமைத்து தர நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இதுவரை ஆக்கிரமிப்பை அகற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பொது பாதையை சீரமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் தொட்டி புதர்கள் மண்டி வெறும் காட்சி பொருளாகவே இருப்பதால் அதனை சீரமைத்து குடிநீருக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூட தண்ணி இல்லாமல் நாங்கள் வெளியே தான் ரொம்ப தூரம் போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு போகணுன்னாலே ரொம்ப பேசுகிறாங்க. ஒரு பெரியவங்கிற மரியாதை கொடுக்க மாட்டேங்காங்க. எங்களுக்கு மரியாதை கூட இல்லைனாலும் எனக்கு அந்த ரோடு போகிறதுக்காவது வழி கொடுக்கலாம் தானே. இப்போ வரைக்கும் நாங்கள் முள் அடைச்சிருந்தாங்க. சரி அப்படின்னுட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க 10 மணிக்கு அந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுவும் எங்களை தான் வாங்க நீங்கள் எடுத்து போடுங்க அப்படின்னுட்டு எங்கள்கிட்ட ஒரு கையெழுத்து கூட வாங்கிட்டு போயிட்டாங்க எல்லாரும். நாங்கள் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ரோடு வசதி எல்லாமே பண்ணித்தரோன்னு தான் சொன்னாங்க.
எல்லாமே பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு நினச்சா இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னக்கூட்டி அதுலேயும் கல் போட்டு அடைச்சிட்டாங்க. தமிழக அரசுகிட்ட நாங்கள் வைக்கிற ஒரே ஒரு விண்ணப்பம், இந்த பாதையை ரெடி பண்ணி எங்களுக்குன்னுட்டு தயவுசெய்து கொடுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு வசதின்னா இந்த பாதை தவிர எதுவுமே இல்லை சார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள கிராம மக்கள் 6 மாத காலமாக குடிநீரின்றி தவிக்கும் நிலை அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குப்பநத்தம் கிராமத்தில் சுமார் 700க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக அந்த பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை இருந்து வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட பல்வேறு போராட்டங்களை அடுத்து அந்த பகுதியில் 2 போர் அமைக்கப்பட்டது. ஆனால் சில நாட்களிலேயே போர் பழுதாக்கியதால் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் அதே பகுதியில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விளைநிலங்களில் இருக்கக்கூடிய மோட்டாரில் குடிநீர் எடுத்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போதுமான தண்ணீர் இல்லாததால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாகவும், இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் பாய்ந்து வீணாகியது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பேரூராட்சியில் 8 வார்டுகள் உள்ள நிலையில் அனைத்து பகுதிகளுக்கும் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குற்றாலம் பிரதான சாலைகள் வழியாக கேரளாவிற்கு கனிம வளம் கொண்டு செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் அதிக அளவில் இயக்கப்பட்டு வருவதால் சாலைகள் சேதமடைந்து வருவதுடன் சாலை ஓரங்களில் அமைக்கப்பட்டுள்ள தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாய்களும் சேதமடைந்து வருகிறது. இந்நிலையில் குற்றாலம் நகரின் நுழைவாயில் பகுதியில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி வீணாகியது. இதனால் குடிநீர் வீணாகி வருவதுடன் சாலையில் தேங்கி நிற்கும் நீரால் சுற்றுலா பயணிகளும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே சாலைகளை சீரமைத்து சேதமடைந்த குடிநீர் குழாய்களையும் சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். அலங்காநல்லூர் அருகே முத்தாலம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே குரவன்குளம் பகுதியில் முத்தாலம்மன், பகவதியம்மன், கழுபடியான் ஆகிய கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. 18 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் மேலதாளத்துடன் குடம் புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட பெட்டிநாயுடு பகுதியில் முறையான கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் வீடுகளை சுற்றி கழிவுநீர் தேங்கியிருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட 13 மற்றும் 14 வார்டு பெட்டிநாயுடு தெரு விரிவு பகுதியில் கேவிடி நகர், பூங்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் நகராட்சி சார்பில் கழிவுநீர் கால்வாய் கட்டாமல் இருப்பதால் கழிவுநீர் சாலைகளில் தேங்கியிருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பலவித நோய்கள் ஏற்பட்டு சிரமம் அடைவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது சம்பந்தமாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கழிவுநீர் கால்வாயை கட்டித்தர வேண்டும் என்று மக்களை தேடி முதல்வர் திட்டத்தில் புகார் தெரிவித்தும் எந்தவிதமான அதிகாரிகளும் அலட்சிய போக்குடன் செயல்பட்டு நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து புதிய கழிவுநீர் கால்வாய் அமைத்து பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை பெஞ்சதுன்னா தொடர்ந்து வீடுங்களில் 4-5 அடி உயரம் தண்ணி தேங்கி மக்கள் கொசு முட்டையிட்டு கொசு முட்டையினுடைய இதுவாகி புழுக்கள் இதில் காவாயினுடைய தண்ணீரும் கலந்து மக்கள் எல்லாருமே டெங்கு மற்றும் மலேரியா பல நோய்கள் இதில் பாதிப்பாகி ரொம்ப கஷ்டப்படுறோம். இது சம்பந்தமாக நாங்கள் நிறைய பேர் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கிறோம். எங்கள் குறையா பொதுமக்கள் சார்பாக தான் நாங்கள் இதை கோரிக்கையாக வைக்கிறோமே தவிர தனிப்பட்ட ஒரு விஷயமா எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கொடிவேரி அணையில் தண்ணீர் அருவி போல கொட்டி வரும் நிலையில் பொதுமக்கள் குளித்து மகிழ்ச்சியடைந்தனர். கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அருகில் பவானி ஆற்றின் மீது அமைந்துள்ள கொடிவேரி அணை தமிழ்நாட்டின் ஒரு அழகிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இந்த அணையின் மூலம் சுமார் 25,000 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வரும் நிலையில்
கூடுதலாக அணையின் அடிவாரத்தில் கட்டப்பட்ட ஒரு பூங்காவும் படகு சவாரியும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்நிலையில் அணையின் மறுகரையில் இருந்து ஓடும் ஆற்று நீரால் உருவாக்கப்பட்ட சிறிய நீர்வீழ்ச்சி கண்களுக்கு முற்றிலும் மகிழ்ச்சி அளிப்பதோடு பாதுகாப்பாக இருப்பதால் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து குளித்து ஆனந்தமடைந்தனர். மேலும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பரிசலில் சவாரி செய்தும் அங்கு கடைகளில் விற்கப்படும் சமைத்த மீன்களை ருசித்தும் சுற்றுலா பயணிகள் தங்கள் பொழுதை மகிழ்ச்சியுடன் கழித்தனர். போஸ்டர்ஸ் ஹெட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வக்ஃப் சட்டத்தை கண்டித்து இஸ்லாமிய இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி பகுதியில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் இஸ்லாமிய ஜமாத் தலைவர்கள், இஸ்லாமிய அனைத்து கட்சி நிர்வாகிகள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கடந்த ஒரு மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என்று கூறி கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்துறைப்பூண்டி அருகே எடையூர் சங்கேந்தி கிராமத்திற்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குடிநீர் விநியோகம் இல்லாத காரணத்தால் அப்பகுதி முழுவதும் வறண்டு காணப்படும் நிலையில் அன்றாட பயன்பாட்டிற்கே குடிநீர் இன்றி அக்கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் முறையான குடிநீர் விநியோகிக்க கோரி கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் உடன்பாடு எட்டப்பட்டதால் போராட்டம் நடைபெற்ற நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பழமையான அரச மரத்தை வெட்டி சாய்த்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காசியாபுரத்தில் உள்ள சுடலைமாடன் பேச்சியம்மன் கோவிலில் சுமார் 60 ஆண்டுகளாக பழமையான அரச மரத்தினை அடையாளம் தெரியாத சிலர் மரம் இயந்திரம் மூலம் வேரோடு வெட்டி சாய்த்து துண்டு துண்டாக்கி சென்றுள்ளனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகி சுப்பையா அளித்த புகாரின் பேரில் ஆலங்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் அருகே கிணற்றில் விழுந்த பசுமாட்டினை தீயணைப்பு வீரர்கள் கிரேன் மூலமாக பத்திரமாக மீட்டனர். புலையன்விளை பகுதியைச் சேர்ந்தவர் பென்னி. இவருக்கு சொந்தமான கறவை மாடு அருகில் உள்ள தோட்டத்திற்கு மேய்ச்சலுக்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கிருந்த 15 அடி ஆழ விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கிரேன் மூலமாக கிணற்றில் தத்தளித்த கறவை மாட்டை பத்திரமாக மீட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சீரான குடிநீர் வழங்க கேட்டு பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோசப்பாடியில் அமைக்கப்பட்ட குடிநீர் ஏற்று மின் மோட்டார் திடீரென பழுதானதால் குடிநீர் இன்றி அப்பகுதி மக்கள் அல்லல் பட்டனர். இதனை சரி செய்ய கோரி ஊராட்சி நிர்வாகத்திடம் வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அரசம்பட்டு பகுதியில் இருந்து கள்ளக்குறிச்சி செல்லும் பிரதான சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் பெரியநாயகி அம்பாள் சமேத திருவழுதீஸ்வரர் கோவில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. பழமை வாய்ந்த இக்கோவிலில் வைகாசி தேரோட்ட திருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெற்று வந்தது. இதனையடுத்து 9ஆம் நாள் திருவிழாவின் போது சுவாமியும் அம்பாளும் தேரில் எழுந்தருள பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம்.
தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 அணிகளுக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. தேனி எல்எஸ் மில் கூடைப்பந்தாட்ட கழகம் சார்பில் மாவட்ட அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டிகள் ஜூன் 6ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இதில் தேனி, பெரியகுளம், வடுகப்பட்டி, போடிநாயக்கனூர், கம்பம் என மொத்தம் 12 அணிகள் பங்கேற்றன. பகல் இரவு ஆட்டமாக நடைபெற்ற போட்டியில் நேற்று இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் தேனி எல்எஸ் மில் அணியைச் சேர்ந்த 115க்கு 106 என்ற புள்ளி கணக்கின் அடிப்படையில் வீழ்த்தி கம்பம் பெனிக்விக் அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் முதல் இடம் பிடித்த கம்பம் பெனிக்விக் அணிக்கு 20,000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. மேலும் 2ஆம் இடம் பிடித்த அணிக்கு 15,000 ரூபாயும், 3ஆம் இடம் பிடித்த அணிக்கு 10,000 ரூபாயும், 4ஆம் இடம் பிடித்த அணிக்கு 5,000 ரூபாயும் பரிசு தொகை மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. இதேபோல் சிறந்த விளையாட்டு வீரருக்கு 2,500 ரூபாய் ரொக்க பரிசு தொகை வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கோவில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் கக்காட்டியிருப்பு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலைப்புடைய ஐயனார் கோவில் புறவி எடுப்பு திருவிழா 11 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 12 காளைகளும் 108 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையிலும் அதனை பொருட்படுத்தாமல் மாடுபிடி வீரர்கள் புழுதி பறக்க களத்தில் மிரட்டிய காளைகளை போராடி அடக்கினர். இதில் சில காளைகள் வீரர்களை பந்தாடினாலும் வீரர்கள் காளைகளை அடக்கியதை மஞ்சுவிரட்டு ரசிகர்களும் பெண்களும் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். மேலும் சீறி பாய்ந்த காளைகளின் திமிலை பிடித்து போராடி அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்கம் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் மோகனப்பிரியா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று துணை மருத்துவ படிப்புகள் குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.